டுடே சேலஞ்ச் மூவி ரிலேட்டட் சேலஞ்ச். ஓகேவா? இப்போ வந்து நான் படத்தோட கதையை 4 வரியில் சொல்லுவேன் ஷார்ட்டாக. அது நீங்கள் என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு ஹீரோ இருக்கான், அவன் வந்து மேரீடு, அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது. சரியா? குழந்தைய வந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அங்கே ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா இவன் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ப்ரொஃபஷனல் இருந்திருக்கான், போலீஸாக இருந்திருக்கான். ஓகேவா? சரி. ஒரு ஹீரோ இருக்கான். ஓகேவா? அவன் வந்து ஒரு மீட்டிங்க்கு வேண்டி ஃபாரின் போகிறான். ஓகேவா? ஃபாரின் போகும்போது அங்கே ஒரு ஃபாரினர் வந்து இவனை ஏமாற்றிடுறாங்க. ஏமாற்றி கொஞ்சம் பிரச்சனையில் மாட்ட வச்சிடுறாங்க. அங்கே வந்து சேம் நாட் அவங்க ஊர் பொண்ணே வந்து அவனை காப்பாற்றி வெளியே கொண்டு வரா. இதான் கதை. சரி, நெக்ஸ்ட் மூவி. ஒரு ஹீரோ இருக்கான், அவன் வந்து வேலை வெட்டி எதுவுமே செய்யல, சும்மாவே இருக்கான். அப்போ வந்து ஒரு பொண்ணு வாழ்க்கையில் வர்றான். ஓகேவா? இல்லை, தப்பு. அவன் பொண்ணு அவன் வாழ்க்கையில் வரான். அந்த பொண்ணுக்காக அவன் பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்கான். ஓகேவா? பொண்ணு பின்னாடி போகிறான். கடைசியில் அந்த லவ் செட் ஆகலை. அந்த கதையவே ஒரு படமாக எடுத்துட்டான். வேற எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க, நீ என்ன லவ் பண்ண கார்த்திக்? சார் உயிரை கொடுக்கலாம் சார். ஒரு ஹீரோ இருக்கான், நல்லா கேட்டுங்க. அவன் போலீஸு, ஆனால் ரவுடி மாதிரி சேர்ந்து ரவுடி கேங்லேயே சேர்ந்து ரவுடியோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்துடுது. இவங்க ரெண்டே பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஆனால் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி அவன் நடிக்கிறான். எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும். பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும். கண்ணாடி காட்டுறது நல்லதான்.